இந்திய ராணுவம் குறித்த சர்ச்சையாக பேசிய ராகுல் காந்தி எம்பி மீது உதய் சங்கர் ஸ்ரீவஸ்தவா என்பவர் அவதூறு புகாரை அளித்திருந்தார். அவர் எல்லை சாலைகள் நிர்வாகத்தில் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இந்த பதவியானது இந்திய ராணுவத்தில் கர்னல் பதவிக்கு இணையான பதவியாகும். அந்த புகாரில் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரையின் போது செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அருணாச்சல பிரதேச எல்லையில் இந்திய மற்றும் சீன ராணுவ வீரர்களுக்கு இடையே டிசம்பர் 9ஆம் தேதி மோதல் ஏற்பட்டது குறித்து பேசினார். பாரத் ஜோடோ யாத்திரையை பற்றி மக்கள் கேட்பார்கள். ஆனால் சீன ராணுவ வீரர்களால் இந்திய வீரர்கள் அடிவாங்கியது பற்றி யாரும் கேட்க மாட்டார்கள் என்று ராகுல் காந்தி பேசியதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சீன ராணுவ வீரர்களால் இந்திய ராணுவ வீரர்கள் அடிவாங்கியதாக ராகுல் காந்தி கூறியது தனது மனதை புண்படுத்தியதாக ஸ்ரீவத்சவா குற்றம் சாட்டினார். இந்த கருத்து இந்திய ராணுவ வீரர்களின் வீரத்தை குறைத்து மதிப்பிடுவது போல் உள்ளது என்றும் அவர் கூறினார். பிப்ரவரி 11ஆம் தேதி சிறப்பு நீதிமன்றம் ராகுல் காந்தி மீது அவதூறு வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டது. இந்த வழக்கின் காரணமாக ராகுல் காந்தி நீதிமன்றத்தில் ஆஜராகி ஜாமீன் பெற்றுள்ளார். அண்மையில் ராகுல் காந்தி ராணுவ வீரர்களை பற்றி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவர் பேசிய கருத்துகள் தவறானவை என்று பலர் விமர்சித்தனர்.